கேரளால இதுவரைக்கும் மொத்தம் 273 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா மாநில சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கு. கடந்த 2019வது வருஷம் இறுதியில கொரோனா என்ற நோய் தொற்று இந்தியா உட்பட உலகத்தையே ஒட்டுமொத்தமா பயமுறுத்தினது. அதனை தொடர்ந்து 2 வருஷம் கழிச்சு கொரோனா நோய் தொற்று பரவி பல லட்சம் மக்களோட உயிரையும் பறிச்சது. அதற்கு பிறகு தடுப்பூசி செலுத்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில கடந்த சில நாட்களா தெற்காசியால மீண்டும் கொரோனா தொற்று பரவி வருது. இந்தியாவோட பல்வேறு மாநிலங்கள்லயும் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு வருது. JN.1 போன்ற கொரோனா வைரஸ் மாறுபாட்டோட பாதிப்பு இந்தியாலையும் பல மாநிலங்களையும் ஏற்பட்டிருக்கு. மும்பையில உள்ள நகரங்கள்ல இது பரவ தொடங்கின நிலையில இப்போ கேரளாலையும் விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. மகாராஷ்டிரா, தமிழகம் ஆகிய மாநிலங்கள்ல பாதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்தியாலேயே அதிகபட்சமா கேரளால தான் 273 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு மாநில சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கு. அதிகபட்சமா திருவனந்தபுரத்துல 73 பேருக்கும், எர்ணாகுளத்துல 49 பேருக்கும், பத்தனம்திட்டாவில் 30 பேருக்கும், திருச்சூர்ல 26 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்டு திருவனந்தபுரம் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்த 59 வயது ஆண் மற்றும் திருவனந்தபுரத்தை சேர்ந்த 64 வயது முதியவர் அப்படின்னு 2 பேரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, மாவட்ட அளவிலான கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவும் உத்தரவிட்டிருக்காங்க. கொரோனா பாதிப்பு விவரங்களை மாவட்ட அதிகாரிகள் சரியா வழங்கணும் அப்படின்னும் அறிவுறுத்தி இருக்காங்க. சளி, இருமல், தொண்டை வலி அப்படி இல்லைன்னா சுவாச பிரச்சனைகள் உள்ளவங்க கட்டாயமா முகக்கவசம் அணியணும் அப்படின்னும், இந்த நோய் தொற்றுல இருந்து தற்காத்து கொள்ள முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளிகள் பொது இடங்களையும் பயணங்களும் செய்யும் போது முகக்கவசம் கட்டாயம் அணியணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா மருத்துவமனைகள்ல முகக்கவசம் அணியறது கட்டாயம் அப்படின்னும், மக்கள் எல்லாரும் கைகளை அடிக்கடி சோப் போட்டு கழுவணும் அப்படின்னும் அமைச்சர் வீணா ஜார்ஜ் தனதோட அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. தலைநகர் டெல்லியில 23 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. கர்நாடகால 9 மாத குழந்தை உட்பட 35 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு.